அதாவது முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுல இருந்து பல வகையான அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய கன்சர்ன்ஸை பப்ளிக்குமே சரி, செலிபிரிட்டிஸுமே சரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வாயிலாவோ இல்லை வீடியோ மூலியமாவோ இல்லை இந்த மாதிரி சிஎம் செல்லுக்கோ அனுப்பிச்சு அவங்களுடைய கன்சர்ன்ஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியா ஒரு கன்சர்னா எதிர்கட்சிகளாலும் சரி, அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை, டிவிக்கோட கூட்டணி கட்சிகளாலும் சொல்லப்பட்டது தான் இந்த ரத்தன் பண்டிட்டோட நியமனம். அதை வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே ஒப்பீனியன் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை வந்து ரிவோக்கும் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில எக்கச்சக்கமான சஜஷன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு சஜஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து விஷால் சொல்லியிருக்காரு, நடிகர் விஷால் வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ்மோகன் மினிஸ்டரா பதவி ஏற்றிருக்காரு. அவரு மினிஸ்டர் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் அப்படின்ற அந்த ஒரு மினிஸ்ட்ரேட்டுக்கு வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆயிருக்காரு. அது வந்து விஷாலால பொறுத்துக்கவே முடியலையா, ரொம்ப டிஸ்ஹார்டனிங்கா இருக்கான். அதாவது மனசெல்லாம் வலிக்குதுங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தரை போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி வச்சிருக்காரு. அதுக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய தரப்பு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுமே இந்த வீடியோல அதை பத்தி வந்து பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் விசிகே தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் இப்போ டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த குதிரை பேரம், உண்மையாலுமே நடந்திருக்கக்கூடிய அந்த குதிரை பேரம் பின்னாடி என்ன ஆச்சு, எலெக்ஷன்ல டிவிக்கு ஜெயிச்ச பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டிகளை வந்து கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் எம்.கே. ஸ்டாலின் அவர் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில போயிட்டு கலந்துருக்காரு. அங்க போயிட்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாருன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து பயங்கரமா அழுது வச்சிருக்காரு. டிவிக்கே வந்து ரீல்ஸ் கட்சி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சுதான் அவங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, கவலைப்படாதீங்க, நம்மளுடைய கட்சி எங்கேயும் போயிடாது, திரும்பியும் நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரான விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார். இந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த லிசி பிரியா அப்படின்றவங்க, மணிப்பூரை சேர்ந்தவங்க, இந்த துண்டு மேல இருக்கு, சீட்டுக்கு மேல துண்டு இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ஹைரார்கியை குறிக்கிற ஒரு விஷயம், அதை நீக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு டிவிக்கே தரப்புல இருந்து அதை கவனிச்சிருப்பாங்க போல. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த துண்டை எடுத்து அந்த ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருமே வந்து பாராட்டிட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஒப்பீனியன் மட்டும் கிடையாது, நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து டிவிக்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மதுக்கடைகளை வந்து மூடாத இடங்களிலையும் இந்த மாதிரி 717 மதுக்கடைகளை வந்து மூடி இருந்தாங்க. அந்த சமயத்துல சில மூடாத இடங்களையும் போராட்டங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் மூடக்கூடிய நடவடிக்கைகளை வந்து டிவிக்கே வந்து இறங்கியிருக்காங்க. இந்த போதைக்கு எதிரான அந்த கலாச்சாரத்தை வந்து கட்டவிழ்த்து விட்டு போலீஸுக்கு ஒரு ஃபுல் பவர் வந்து கொடுத்து இப்போ பல்வேறு இடங்கள்ல வந்து அரெஸ்டுகள் நடந்துருக்கு. இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்தது, மினிஸ்ட்ரேட்டை வந்து அமைக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீகல் ப்ரொசீஜர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரியான மினிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை விட்டுருக்காங்க. இதுல முதலமைச்சர் விஜய் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மினிஸ்ட்ரேட் வந்து இருக்கு. குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு, இந்த போலீஸ் எல்லாமே அவர் வச்சிருக்காரு. அதுல ஒரு இடத்துல தான் இந்த ராஜ்மோகன் அப்படின்ற அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டிக்கு இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் அப்படின்றத அர்த்தத்தை வந்து குறிக்குது. இதை வந்து யாராலுமே வந்து பொறுத்துக்க முடியல. எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் விஷால். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர்ல ஒரு பயங்கரமான ஒரு பேராகிராஃப் போட்டு, இது வந்து என்னால ஏத்துக்கொள்ள முடியும், இதயம் வந்து துடிக்குது, என்னால ஏத்துக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. எப்படி இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற இவருக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வைக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாமிநாதன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவருக்கும் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவரோட ஃப்ரெண்டான உதயநிதி, அவர் தானே டெபுட்டி சிஎம்மா இருந்தாரு. அப்போ ஒரு மெசேஜ் போட்டு, இந்த மாதிரி இருக்க பிலிம் ஃபெட்டர்னிட்டிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு ஏன் நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, பேசாம எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி இருந்திருக்கலாம்ல இவரு.
அப்படி இவர் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா ராஜ்மோகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனோம்னா டிவிகேல விஜய் அவர்களுக்கு அடுத்ததா ரொம்ப பிரபலமான நம்பர் இந்த அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவரட்டும், ஏன் புசி ஆனந்த், இவங்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் அப்படின்ற நபரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் புட்சட்னி அப்படின்ற அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு ஹெட்டா இருந்திருக்காரு போல. இன்னொரு பக்கம் நிறைய வகையான பட்டிமன்றங்கள், மேடை பேச்சுகள், ஏன் ஒரு படத்தை கூடமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாபா பிளாக் அப்படின்ற அந்த படத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சினிமாலே இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி அப்படின்ற அந்த இதுக்கு வந்து மினிஸ்டரா வந்து ஆக்கியிருக்காங்க. அதை வந்து இவர் வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய கமெண்ட் செக்ஷன்ல. அருண் விஜய், ஆக்டர் அருண் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நேரடியாவே ஒரு பதில வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி எலக்ட் செய்யப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்க்கு வந்து தெரியும் யாரை வந்து போடணும் யாரை வந்து போடக்கூடாது. இதுல தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மூக்க நுழைக்கிறத தயவு செய்து அனுமதிக்காதீங்க. நம்ம ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து போயிருக்காரு. அவருக்கு தெரியாத விஷயமா நமக்கு தெரிஞ்சிடும். அவரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சொல்யூஷனை வந்து கொடுப்பாரு. இதை வந்து நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் அவர்கள் வந்து சிம்பிளா வந்து போட்டிருக்காரு மெசேஜ். கண்டிப்பா இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இந்த மாதிரி அந்த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டிலே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த விஷால் மாதிரியான ஆட்களுக்கு பதில் சொல்றது உண்மையுமே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் சொல்றத வந்து ஏத்துக்கிட்டு ஒன்னு ஒன்னா ஒரு சேஞ்சா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அங்க வந்து ஆட்சி நடக்காது. ஒரு சினிமா கூத்து தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஆனா எப்ப வந்து அவங்க நல்லா இந்த விஷயங்களை மினிஸ்ட்ரேட்ல நல்லா பண்றாங்க பண்ணல அப்படின்ற எப்ப தெரியும்னா அவங்களுக்கு உண்டான டைமை கொடுத்து, இந்த மாதிரி டைம் கொடுத்து அப்ப மாற்றம் வரல அப்படின்னா மக்களுடைய கருத்து வந்து ஒரு மனதா இருக்கும். இந்த மாதிரி நம்ம டைம் கொடுத்தோம் இவங்க எந்த ஒரு நல்லதுமே பண்ணலையே அப்படின்னு இருக்கும். எதுவுமே சொல்லாம எதுவுமே இது பண்ணாம இவருக்கு வந்து ஏன் அந்த பதவி கொடுத்தீங்க, அவருக்கு ஏன் அந்த பதவி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா இன்னொரு நபர் வந்து மாட்டியிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தனா. அவங்க தான் எம்பியா அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கோத் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு? வெறும் 29 வயசு தானே ஆகுது அவங்களுக்கு. அவங்க வந்து மினிஸ்ட்ரியில எப்படி வந்து இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி ஆட்சி அமைச்சாளர்கள் எல்லாருமே வந்து எடுத்து பார்த்தோம்னா யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருந்திருக்காது. அந்த மாதிரி ப்ரொஃபஸரா இருந்திருப்பாங்க, அவங்களை தூக்கிட்டு வந்து இண்டஸ்ட்ரியில போட்டிருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கடை வச்சிருந்திருப்பாரு, அவரை தூக்கிட்டு வந்து எஜுகேஷனுக்கு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் வந்து கொஸ்டின் எழுப்பாதவங்க தான் இன்னைக்கு வந்து விஜயோட அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க விஷயம் தான். இன்னொரு சைட்ல இருந்து நம்ம அதர் சைட்ல இருந்து பார்த்தாக்கா, ஏன்னா இதுவே ஒரு மாற்றம் தான். முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் யாரு மினிஸ்டர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. சொந்த பொண்ணா சொந்த தொகுதியில யார் எம்எல்ஏ இருக்காருனாலே பல பசங்களுக்கு வந்து தெரியாம போயிருந்தது. ஆனா இன்னைக்கு யாரு மினிஸ்டர், அவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற இந்த மாற்றம் வந்து இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற இந்த வேலையில எம்.கே. ஸ்டாலின் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து போயிருக்காரு. அங்க வந்து மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனுஷன் யாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த வாழ்த்துக்களை சொல்லுவாருன்னு பார்த்தா அங்கேயும் போயிட்டு நான் அழறேன் பாரு அப்படின்னு அழுது வச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, புதுதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கோரிக்கை வச்சேன். ஆக நான் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். இவர் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த மகளிர் உரிமை தொகை, இந்த மக்களுக்கான அந்த நன்மை, அந்த விஷயங்கள் அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து எங்களுடைய ஆட்சி தான் இருக்கும், டிஎம்கேவோட ஆட்சி தான் இருக்கும், இந்த திராவிடியன் ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் தான் கேட்குறோம்.
அம்மா மிஸ் வந்து அம்மா ஆட்சியில் வந்து கொண்டு வரப்பட்டது. 10 வருஷங்கள் வந்து ஏடிஎம்கே தான் இருந்தது. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2021 2025 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மிஸ்லாம் இருந்தது. அம்மா மிஸ் அப்படின்ற அந்த பேர்ல தான் இருந்தது. அப்போ வந்து சொல்லிடலாமா, அம்மா ஆட்சி தான் வந்து நடந்தது, அம்மா தான் வந்து ஆட்சி பண்ணாங்க, டிஎம்கே ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு. எப்படி இவங்க அந்த அம்மா மிஸ் அப்படின்ற அந்த ஒரு திட்டத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க, அதை வந்து தொடர்ந்து பண்ணாங்களோ, மக்களுக்கு நன்மை பயக்கிற சாப்பாடு இல்லாதவங்க எளிய மக்கள் வந்து ஒரு 5 ரூபாவோ 2 ரூபாவோ கொடுத்து சாப்பிட முடியும், அந்த விஷயத்தை எப்படி கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் வந்து விஜயோட அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த 1000 ரூபாய் அப்படின்ற அந்த விஷயங்களை, மகளிர் உரிமை தொகை, இந்த ஃப்ரீ பஸ், இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயங்களை இவங்க ஒன்றும் அறிவாலயத்திலிருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து நடத்தல. இது எல்லாமே மக்களோட வரி பணம். சொல்ல போனோம்னா இந்த ஸ்டேட்ல மட்டும் இந்த ஃப்ரீ பீஸ் கிடையாது. மகாராஷ்டிரா, ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ பீஸ் வந்து இருக்கு. பிஜேபி ஆட்சி ஆனாலுமே அவங்க வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் ஆட்சி நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் வந்து மக்களுக்கு நடக்கக்கூடிய இந்த நன்மைகளை நாங்க தான் பண்ணோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிய இவங்க மக்களுக்கு பண்ண காசு விட இவங்க விளம்பரம் பண்ண காசு அதிகமானதுனால இவங்களை அடிச்சு இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த நிலையில இவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்சியெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடும், நம்ம தான் அடுத்து வரப்போறோம். கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனா அது என்ன நடந்திருக்கு? சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக 2029க்கான வேலையை வந்து இப்பயே ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜென்சி அந்த பாலிடிக்ஸ் வந்து எல்லாரும் வாங்க அப்படின்னு இவருடைய செயற்குழு கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஜென்சி பாலிடிக்ஸ்னா என்ன? இந்த சோசியல் மீடியாவை மையப்படுத்தி வருகின்ற அந்த நியூ ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் தான். அப்படி இவர் பேசிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆச்சு. அப்ப இனிமேட்டு இவங்க இன்ஸ்டாகிராம்லாம் பண்ண மாட்டாங்களா? யூடியூப் திறந்தா இந்த மாதிரி ரவுத்திருந்தா சவுத் இண்டி அப்பார் அப்படின்ற அந்த பாட்டெல்லாம் இனிமேட்டு வராது போல, இனிமேட்டு அந்த விளம்பரங்கள்லாம் வராது போல நம்புவோம். அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஆட்சியெல்லாம் வந்து இனிமேட்டு வந்து செல்லுபடி ஆகாது, நம்மளுடைய ஐடியாலஜிக்கல் ஆட்சி தான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சியில் எக்கச்சக்கமான கிரைம்ஸ், இவங்க இந்த சொல்றாங்கல்ல, இந்த தலித்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம், சிறுபான்மையருக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு நாங்கள் வந்து எதிராக நிற்கிறோம் அப்படின்னு சொல்ற எக்கச்சக்கமான கேசஸ் வந்து டபுள் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலை, டேட்டா சொல்லுது. அந்த வேங்கைவேல் பிரச்சனை ஆகட்டும், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ஓட்டிட்டு போனாருன்னு அவரை வெட்டினது ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இவங்க வந்து ஒரு டைரக்டான ஒரு வார்னிங்கோ ஒரு ஆக்ஷனோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. எல்லாமே வந்து சொல்லியிருந்துருக்கலாம். விஜய் சொல்றாரு இல்லையா, பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடை நான் எடுத்திருக்கேன், என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் இவர்களுக்கு பக்கம் நான் கண்டிப்பா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கெத்தா தில்லா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்காரு. அந்த மாதிரி இவங்க ஏதாவது பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்க முடியாத ஆட்சிக்கு எப்படியும் இவர் தொகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேவலமா தோக்காம அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சமயத்துல சொல்ல விரும்புறோம். இது பரவாயில்ல, இவங்க தோத்துட்ட பிறகு பண்ண ஐச்சாட்டியங்களை வந்து இப்ப விசிகே தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு தனியார் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி விஜய் ஜெயிச்சிட்டாரு, 108 சீட்டு தான் அவருக்கு வந்திருக்கு, பெரும்பான்மை வந்து அடையல. ஸோ அந்த சமயத்துல இந்த ஏடிஎம்கே டிஎம்கே உண்டான அந்த பேரம் வந்து பேசப்பட்டது. நாங்க கூட்டம் கூட்டின இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க ஏடிஎம்கே கூட சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல. இந்த மாதிரி திமுகல இருந்து அதை வந்து நாங்க நிராகரிச்சிட்டோம். நாங்களும் சரி, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களுமே சரி, இதை வந்து கிளியர் கட்டா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். எதிர் துருவங்களா இருக்கக்கூடிய ஒரு எதிரான ஒரு ஐடியாலஜியா இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்தா இது எந்த வகையில வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து கொண்டு போய் முடியும் அப்படின்னு தெரியல, அதை நாங்க அப்பவே ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ உண்மையை வந்து பேசியிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு கருத்து வைக்கப்பட்டது என்னன்னா, இது மாதிரி வந்து நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தா நாமளே ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு ப்ரப்போசல் வந்துருக்குது. அதை எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக
முன்மொழிகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு முதல்ல நான் வந்து சொல்கிறேன். இது திமுகவுக்கே பெரிய கேள்விக்குறியாயிரும், உங்களுடைய எதிர்காலமே சூன்யமாயிரும், இது நல்ல முயற்சி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த குதிரை பேரம், இந்த சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா உதயநிதி, உண்மையாலுமே யார் வந்து குதிரை பேரம் பேசுறாங்க, உண்மையாலுமே யாரு புஷ்பா சோஃபா மாடல் வந்து ஆட்சி அமைக்க முற்பட்டாங்க அப்படின்றத இப்ப அவங்க கட்சியிலேயே இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்ப சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு கேவலமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை இறங்கி அவர் ஆட்சியில இருந்து அகற்றுறதுக்கு வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நேற்று வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் வந்து எந்த பேரமும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உண்மையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடி சீக்கிரத்துல வந்து வெளியே வரும் அப்படின்றத நம்ம நம்புவோம். திருச்சி கிழக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப பெரம்பூர் தொகுதிக்கு தான் அவர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. இப்ப அதுக்குண்டான இடைத்தேர்தல் வந்து வரும். அந்த சமயத்துல அந்த இடத்துல எம்.கே. ஸ்டாலின் வந்து நிக்க போறதா வந்து தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சைட்ல வந்து டிவிகே சார்பில் யார் நிக்கிறாங்க அப்படின்றது வந்து வரல. ஸோ இப்ப நான் சொல்லிக்கிறேன், அந்த இடத்துல எம்.கே. ஸ்டாலின் நின்னாலுமே கண்டிப்பா திருச்சி கிழக்குல டிவிகே வந்து ஜெயிக்கும் அப்படின்ற இப்பயே நம்ம வந்து கிளியர் கட்டா வந்து சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய இந்த மோசமான ஒரு செயல்கள்லாம் இருக்கு. பின்னாடி இந்த மாதிரி பேசுறது, பேக்ரவுண்ட்ல வந்து டீலிங் பேசுறது, இந்த மாதிரி கேவலமா விஷயம் பண்ணதுனாலே மக்கள் வந்து இப்ப கிளியர் கட்டா வந்து முடிவு எடுத்திருப்பாங்க யாருக்கு வந்து திருச்சி கிழக்குல வந்து ஓட்டு போடணும் அப்படின்றத. ஸோ இப்படி நடக்கின்ற இந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. அதாவது பொன்ராஜ் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து பேசியிருந்தாரு. டிவிகே பெண்களை ரொம்ப தரங்கட்ட விதத்துல ஆபாசமா பேசியிருந்தாரு. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து பேசியிருந்தாரு. திருப்பியுமே அவருக்கு பேசுறதுக்கு விளக்கம் கேட்கப்பட்டது. நான் பேசுனதுல எந்த தவறும் இல்லையே அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட இவர் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வழக்குகளை குத்தி விட்டுருக்காங்க. 2 வழக்கு வந்து போட்டிருக்காங்க இவர் மேல. இது வந்து நம்ம கண்டிப்பா வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்க போகுது, எதிர்பார்த்த விஷயமாவும் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம், குறிப்பா அப்துல் கலாம் அவருடைய இதுல கீழே வந்த இந்த ஆட்கள்லாம் இவ்வளவு தரைக்குறைவா பேசுவாங்களா அப்படின்ட்டு அப்துல் கலாம் ஐயாவை வந்து அசிங்கப்படுத்துற அளவுக்கு நடந்துகிட்ட இந்த ஆட்கள்லாம் கண்டிப்பா தூக்கி உள்ள வைக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து புத்தி வரும். டிஎம்கே ஆட்சி தான் அடுத்த தடவை வரும் அப்படின்ட்டு தெனாவட்டா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஆட்கள். அவங்களுக்கெல்லாம் பேதி கலங்குற அளவுக்கு இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப இவர் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. இவரு கூடி சீக்கிரத்துல அரெஸ்ட் ஆவாரு அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள். இன்னும் ஒரு வீடியோல நம்ம தொடர்ந்து சந்திப்போம். மறக்காம நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.